அது என்ன விசித்திரமான கேள்வி! உலகத்திற்கே தெரியும் மாமல்லர் முருகனுக்கு தானே முழு உரிமை என்று. உலகம் முழுவதும் நாகரிகம் மற்றும் முதல் அரச கட்டமைப்பை உருவாக்கிய தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று தற்போது தமிழகத்தில் அறியப்படும் இந்த பிரபஞ்சத்தின் அரசனான தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வம். நம் பாட்டன் இந்திரனின் வம்சாவழியே முருகப்பெருமாள். இன்று உலகம் முழுவதும் தெய்வமாக அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் வேந்தனே முருகன். மற்றவர்களுக்கு முருகப்பெருமாள் தெய்வமாக இருக்கலாம், ஆனால் மரபு ரீதியாக உலகை ஒற்றை குடையின் கீழ் ஆண்ட பல்லர்களுக்கு சொந்தக்காரன். ஆம், எங்கள் குலமச்சான்தான் முருகன். தெய்வ யானை என்ற எங்கள் குல அக்காவுக்கும் நீங்கள் அனைவரும் தெய்வமாக வழிபடும் முருகனுக்கும் நடக்கும் திருக்கல்யாண நிகழ்வு இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிறது. கல்யாணம் நடைபெறும் இடம் திருப்பரங்குன்றம் கோயில். 6 ஊர்களுக்கு பாத்தியப்பட்ட திருப்பரங்குன்றம் தேவேந்திரகுல வேளாளர் பொது மடத்தில் மறுவீடு அழைப்பு நடைபெறும். அதாவது அந்த 6 ஊர்களின் பெயர்கள் மாடகுளம், பழங்கானத்தம், விளாச்சேரி, அவனியாபுரம், அனுப்பானடி, திருப்பரங்குன்றம். எங்கள் மச்சான் முருகனை மறு வீட்டுக்கு அழைக்கும் நிகழ்வு சடங்காக திருவிழாவாக திருப்பரங்குன்றம் தேவேந்திரகுல வேளாளர் பொது மண்டபத்தில் நடக்கிறது என்றால் நாங்கள் எப்படி எஸ்சி ஆக இருக்க முடியும்? அப்படி பார்த்தால் சிவன் முருகன், பெரும் மல்லர் ஆகிய பெருமாள், காஞ்சியில் காமாட்சி, மதுரையில் மீனாட்சி, கிரேக்க நாட்டில் பல்லையேதேனா ஆண்டாள் மற்றும் பல அம்மன்களாக மேலும் சிறு தெய்வங்கள், பெரும் தெய்வங்கள் என இன்று உலகம் முழுவதும் வணங்கப்படும் அனைவருமே பல்லர் வம்சத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் அனைவரும் எஸ்சியா?